ஒரு பக்கம் கொரில்லாவும் இன்னொரு பக்கம் மவுண்டன் கிங்கும் இருக்காங்க. நல்லா வகையாக வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பொண்ணு வந்துட்டு எனக்கு வைத்தியம்லாம் பார்க்க தெரியாதுன்னு சொன்ன உடனே அவங்கள வீட்டில இருந்து அடிச்சு துரத்தியும் வெளியில விட்டுடுறாங்க. அவங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப குளிர் அடிக்கும். ஏப்பா ரொம்ப குளிருது, மூடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன்ப்பா கொஞ்சம் கருணை காட்டி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மவுண்டன் கிங்கும் ஒரு போர்வை மாதிரி ஒன்றை தூக்கி வீசுறாரு. அதை எடுத்து நம்ம குட்டி பொண்ணு மூடிட்டு லைட்டா ஸ்மெல் பண்ணி பாக்குறா. என்ன கருவம்டா இது, இந்த நாத்தம் ஆறுது, இதை தான் மூடிட்டு இவனும் தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, என்ன பண்றது, மூடிட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம மவுண்டன் கிங் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு பக்கத்தில் தான் இருக்காங்க. அதுவும் எப்படி கையில் ஒரு ஆப்பிளை வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம குட்டி பொண்ணுக்கும் செமையாக பசிக்குது. சரி நம்மளுக்கும் கருணை காட்டி ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மவுண்டன் கிங்கே முழுசாக அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் வேற அந்த மிச்சத்தை மட்டும் தூக்கி போட்டு, இந்தா இதை சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக மருந்து தேட போனோம், சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இதில் எங்கேயா திங்கிறது, மொத்தத்தையும் நீனே தின்னு போட்டு அதில் இருக்கிற வேஸ்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்தா என்னடா தின்மை அப்படின்ட்டு பாவமா ஒரு லுக் விடுறாங்க. சரி சரி கிளம்பு மருந்து தேட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு மருந்து தேடுறதுக்காண்டி கிளம்பியாச்சு. நம்ம சீசனும் வந்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம குட்டி பொண்ணு வந்து ஒரு இடத்துல போயிட்டு தெரியாம மிதிச்சிருவாங்க. அங்க இருக்கிற ட்ராப் வந்து அவங்கள அட்டாக் பண்ண போகும். அப்போ மவுண்டன் கிங் தான் வந்து காப்பாத்துவாங்க. அப்போ குட்டி பொண்ணு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு 1-2 ட்ராப் வச்சா எப்படி வந்துட்டு கீழே இருக்கிறவங்க மேலே வரதான் போறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி அவங்கள தடுக்க முடியும்னு கேட்ட உடனே 4-5 கல்லை தூக்கி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வீசுறாங்க. இருக்கிற எல்லா ட்ராப்புமே வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு செம ஷாக்காக இருக்கு. இந்த ஆளுக்கு தெரியாம நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட தப்பிச்சு போக முடியாது போலயே, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்ட்டு ஆச்சரியமா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ட்ராப் செட் பண்ணுறதுலாம் சரி, அந்த ட்ராப் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நீங்களே போய் காலை வச்சு ஒருவேளை மறுகை ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு காட்டுறாரு, அவர் எங்கெல்லாம் ட்ராப் செட் பண்ணியிருக்காரோ அந்த மரத்துலலாம் வந்துட்டு ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க அடையாளத்துக்கு. இதெல்லாம் காட்டினோன்னே பரவாயில்லப்பா ஆள் தெளிவாக தான் இருக்காப்லன்ட்டு அந்த குட்டி பொண்ணு யோசிக்கிறாங்க. சீசனும் வந்துட்டு இவங்க பின்னாடி தான் வந்திருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். சரி இங்கெல்லாம் ட்ராப் இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. மொத்தமா 3 மருந்தை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். 2வது மருந்தும் வந்துட்டு இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருக்கும், சீக்கிரமா வாப்பா போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வேக வேகமா ஓடி போய் அந்த மருந்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறா. அது ஒரு மரத்துக்குள்ள சேஃபா வளர்ந்துருக்கு. அதை சுத்தி நிறைய வந்து செடி தான் வளர்ந்துருக்கு. அந்த பொண்ணு அதை பறிக்கலான்ட்டு போகும்போது மவுண்டன் கிங் வந்துட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து காட்டுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த செடியை சுத்தி வளர்ந்துருக்கக்கூடிய செடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டாக்ஸிக் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. என்னையா பண்ணுறது, கை கெட்டது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எப்படிதான் இதை வந்து பறிக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது மவுண்டன் கிங் அப்படியே திரும்பி நம்ம குட்டி பொண்ணை பார்க்குறாங்க. என்னையா என்ன வச்சு ஏதாவது பிளான் கெயின் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு யோசிக்கும் போதே ஒரு கட்டையில் இந்த பொண்ணை கெட்டி தொங்க விட்டுறாரு. பறி நீ தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொங்க விட்டுறாரு. எப்போ மேலே தூக்கு தூக்கு செடி மேலே பட்டுச்சுன்னா அந்த காத்து என் மேலே பட்டுரும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் மர்கே ஆயிடுவேன், நல்லா தூக்கி புடியா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த செடியை வந்து பறிச்சிடுறாங்க. பறிச்சுக்கிட்டே இருக்கும் போது வந்துட்டு சீசனும் பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்க தான் பெரிய வித்தைக்காரியாச்சு. அவங்க கற்றுக்கிட்ட ஒரு 2-3 வித்தையை இறக்குறாங்க. 2-3 கத்தியை தூக்கி வீசுறாங்க. அதில் ஒன்று செடியில் பட்டுருது, மிச்சம் எல்லாமே சீசன் மேலேயே திருப்பி ரிப்பீட் அடிச்சு விட்டுருது. என்னடா இது, எனக்கு வந்த சோதனை, நான் வச்சது திருப்பி எனக்கே ஆப்படிச்சு விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அசைய முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மவுண்டன் கிங் குட்டி பண்ண தூக்கிட்டு ஆலேக்கா அங்கேருந்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் பார்க்குறாங்க செடி மட்டும்தான் இருக்குது. செடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வந்து எங்கேயோ விழுந்திருக்கும் போல். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இருங்க, நான் அதை வந்துட்டு எங்கேயோ விழுந்ததை பார்த்தேன், நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக திருப்பியும் அந்த புகைக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு எப்படியோ அந்த கிழங்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன, அந்த புகை வந்து லைட்டாக அவங்கள அஃபெக்ட் பண்ணிடுது. அப்படியே அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரியே இருக்குது. மவுண்டன் கிங் வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து போகும்போது சீசனை பார்க்குறாங்க. சீசன் அப்படியே அசைய முடியாமல் செல்ல மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பைபிளில் வேற நம்ம மவுண்டன் கிங்கை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. நம்ம மவுண்டன் கிங் கருணையே காட்டாமல் எக்கேட கெட்டு போய் தொலடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. சே, இவனை பார்த்து சிரிச்சோமே காப்பாற்றுவான்ட்டு இப்படி விட்டுட்டு
போயிட்டானே, நாம இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பிள் வந்து மவுண்டன் கிங் கொடுக்குறாங்க. ஏப்பா இது உனக்கே நியாயமா இருக்கா? என்னோட உயிரையே பணைய வச்சு உனக்கு அந்த 2 மருந்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன், ஒரு ஆப்பிளை கொடுக்குறியே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மவுண்டன் கிங்கும் வந்துட்டு ஒரு பெரிய பீஸா கறி எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸை வெட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த பெரிய பீஸா அவங்க பச்சையாகவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐயாச்சி இப்படியா சாப்பிடுவாங்க, இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுப்பா, பச்சையா கறி சாப்பிடக்கூடாது, சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்க தான் சூப்பராக சமைப்பாங்கல்ல, அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மவுண்டன் கிங்க்கும் ஆசையாயிருது, இப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இப்படிலாம் சாப்பிட்டு பல்லாண்டு காலம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குட்டி பொண்ணு வந்துட்டு அதான் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறதுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மவுண்டன் கிங் கையில் இருக்கிற கத்தியை வச்சு அந்த கறியை வந்து எடுத்து சாப்பிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு வந்து விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இது எனக்குன்னு கொடுத்தது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க விடுற மாதிரி